IPL 2024 மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இடையில 17th May 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸுக்குமே வாய்ப்பு இல்லை. குறிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு சான்ஸே இல்லை. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் சான்ஸ், தியரிட்டிக்கல் சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் T20 பாசிபிள் இல்லாத ஸ்கோர்ஸ் பேஸில் வின் பண்ணால் தான் அவங்களுக்கு வாய்ப்புங்கிற வகையில் அவங்களுக்குமே வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். முழுமையானுடைய பாருங்கள், உங்களுக்கு தேவையான யோசனைகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். விஷன் 11 ஸ்மால் லீகுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. 2 crore மெகா ஜிஎல் ப்ரைஸ் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அந்த வகையிலையும் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரீ கிவ்அவே ரெகுலராக கொடுக்குறனால ஃப்ரீயாக விளையாடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னா @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த மேட்ச். 117 மேட்ச்சில் 53 பேட் ஃபஸ்ட்டு, 64 சேசிங் ப்ரிஃபரபிள். டியூ ஃபேக்டர் ஒரு கன்சிடரேஷனாக இருக்குது. 7 ஸ்விங் எப்பயுமே வான்கடையில் கிடைக்கும். லாஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் டவுனாக இருக்கா, ஓவராலாக ரெட் சாயில் ட்ராக்கு, நல்ல பவுன்ஸ் கிடைக்கும், இனிஷியல் மூமெண்ட் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 170 ஆவரேஜாக இருக்குது. நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னு எப்பயுமே வான்கடை சொல்லுவாங்க. இனிஷியலாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆடணும், அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி ஆடலாம். மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர் பேட்டர் என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராக்காக இருக்கும். இனிஷியல் ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸு என்ஜாய் பண்ணி பவுல் பண்ண முடியும். ஸ்பின்னர்ஸுக்கும் ஓரளவுக்கு டேர்ன் கிடைக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற சர்ஃபேஸ் எப்பயுமே ஸ்பின்னர்ஸுக்கும் டேர்ன் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே சிறப்பாக இருக்கிறது வான்கடே ஸ்டேடியம் பார்க்கலாம். அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 235-1 அப்படின்ற அந்த ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. KKR 67-10 அப்படின்ற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் எல்லா ஸ்டேடியமும் நிறைய ஸ்கோரை தருது. வான்கடே சில நேரங்களில் டவுன் ஸ்கோரை தருது அப்படின்றத பார்க்குறோம். டீசன்ட் ஸ்கோர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. டே மேட்ச்சில் நிறைய ஸ்கோர்ஸ் வந்திருக்கு, நைட் மேட்ச்சில் கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி யோசித்து வான்கடே ஸ்டேடியத்தில் இன்றைக்கி டீமை போட பாருங்கள். சாண்ட்ஸ்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் அரௌண்ட் குஜராத் அந்த வெஸ்டர்ன் சைடு போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் சில டிஸ்டர்ப் ரீசன்ட் வீக்ஸில் இருந்துக்கிட்டு இருந்தது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மழை இல்லை அப்படிங்கிற அந்த ஃபோக்காஸ் தான் பார்த்துக்கலாம். அந்த டைமில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். மும்பை இந்தியன்ஸு பேட்டிங் டெப்த்தில் ஒரு யூனிட்டு. ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை, அதனால் ரீசன்ட் சீரியஸில் ஜெயிக்க முடியல IPLல. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஜஸ்பிரீத் பும்ரா இருந்துமே இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் கடைசி டைமாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸாக கொடுக்க முடிஞ்சுது. ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் சில கேள்விகள், அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ரோஹித் சர்மா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இஷான் கிஷனோட டாப்பில் அந்த பர்ஃபார்மன்ஸ் சில நேரங்களில் வரல. சூர்யா ஆரம்பத்தில் விளையாடலை, வந்ததுக்கப்புறம் ஒரு சில மேட்சஸ் விளையாண்டா கூட சில மேட்சஸ் டவுனாக இருந்தார். திலக் வர்மா ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. ஹார்திக் பாண்டியாவோட பேட்டிங் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நெஹல் வதாராவை ஆரம்பத்திலே பயன்படுத்தலை. இந்த மாதிரி பேட்டிங் பேஸில் ஒரு சில விஷயங்கள் கன்சிடரபிளாக இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இந்த யூனிட்டுக்கு இல்லை. பியூஷ் சாவ்லா ஓகேவாக இருக்கார். ஸ்ரேயாஸ் கோபாலை சில மேட்சஸ்க்கு பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் ஓகேவாக இருந்தால் கூட ஓவராலாக ஒரு அவுட்புட்டு ஸ்பின்னர் பேஸில் வரலை. பேச சைடுன்னு பார்க்கும்போது பும்ரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கன்சிஸ்டண்ட்டாக அந்த எக்கனாமியை மெயின்டைன் பண்ணார். விக்கெட் டேக்கிங்கில் டாப்பில் இருக்கார், அதெல்லாம் ஓகே. பட் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு பவுலர்ஸ் இல்லை. கோட்ஸி சைடு போனாங்க, லியூக்குட்டு இந்த மாதிரிலாம் மூவ் பண்ணாங்க. பட் அவங்களாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கல. கோட்ஸி விக்கெட் எடுத்தால் கூட ஏகப்பட்ட ரன்ஸை கொடுத்து தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி ஆச்சு. அண்ட் நுவான் துசாரா சைடு கடைசியாக வந்தாங்க. அவர் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தால் கூட ஆரம்ப மேட்ச்சில் கொஞ்சம் டவுனாக இருந்தார். உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். டீசன்ட் பவுலிங் கொடுத்தா கூட அவங்க மேட்ச் எல்லாம் கைவிட்டு போனதுக்கப்புறம் உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓவராலாக மும்பை இந்தியன்ஸ் ஒரு காம்பினேஷனை சரியாக எடுத்துகிட்டு போகலை. அப்படி எடுத்துகிட்டு போகிற காம்பினேஷனில் பேட்டிங் பேஸில் பெரிய சைன் கன்சிஸ்டண்ட்டாக வரல. இதெல்லாம் அந்த டீமுக்கு மைனஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கி சில மாற்றங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது. பும்ராவுக்கு ரெஸ்ட் கூட கொடுக்கலாம். ஏன்னா வேர்ல்ட் கப் நெருங்கி வர இடத்துல தொடர்ந்து அவரை பயன்படுத்தணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி மேட்சஸுக்கு மற்ற பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அர்ஜுன் டெண்டுல்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆகாஷ் மத்வால் ஆரம்பத்தில் பயன்படுத்தினாங்க. ஆரம்ப மேட்சஸில் சில மேட்சஸில் நல்லா பண்ணால் கூட தொடர்ந்து ரன்ஸ் அதிகமாக கொடுக்குற ஒரு பவுலராக இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு ரெஸ்ட்டு தொடர்ந்து இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? சாம்ஸ் முலானிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? விஷ்ணு வினோத் டாப் ஆடல, ரோஹித்துக்கு ரெஸ்ட் கொடுத்து எதுவும் பண்ணுவாங்களா? ரோஹித்துக்கு ரெஸ்ட் கொடுத்தா அது பேச்சாக அடிப்படும். ஏன்னா ஹார்திக் பாண்டியா அவரை வெளியில் வச்சுட்டார் அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்க்கணும். எனிவே ஓவராலாக சில மாற்றங்கள் மும்பை இந்தியன்ஸ் சைடு எதிர்பார்க்குறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு
டீசன்ட் டீமு. பேட்டிங் பேஸில் நிக்கோலஸ் புரான் மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. இந்த டீமுக்கு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் கூட ஒரு அவுட்புட் இவர்கிட்டருந்து வந்திருக்கு. பட் ஓவராலாக ஒரு கம்பைன்டு யூனிட்டாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்டு பவுலிங் பேஸில் ஒரு குழப்பம் இருக்குது. ஸ்டிக் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. இதெல்லாமே நம்மளே வச்சுருக்கோம் விமர்சனம் ராகுல் மேலே. அந்த பேஸில் தான் போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இந்த பேட்டிங் ஆர்டர் கண்ணாப்பின்னு போச்சு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் நம்பர் 3 ஃபிட் பண்ணாங்க. ஓரளவுக்கு அதில் சில சக்ஸஸ் கிடச்சிது. பட் தொடர்ந்து அவங்களோட மொமெண்டம் லூஸ் ஆச்சு. போன மேட்ச்சு கூட ஜெயிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டுருக்கலாம். கேஎல் ராகுல் அண்ட் ஓனர்ஸ் இந்த மாதிரி லெவலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது அண்ட் இருக்குதுன்னே சொல்லலாம். அந்த சீரியஸை விளையாண்டுட்டு அவர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகிறதுனால இந்த டீமோட மாரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு திங் இந்த ஓனர்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து லேட்டராக வர விஷயம். பட் ஆரம்பத்தில் இருந்தே இந்த பேட்டிங் ஆர்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது பண்ணலை. அண்ட் பவுலிங் பேஸில் கண்ணா பின்னான்னு பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த இம்பாக்ட்ஸ் அப்போ சரியாக பயன்படுத்தலை. இந்த மாதிரி விஷயங்கள் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு இருக்குது. அண்ட் கேப்டன்சி லெவலும் ரொம்ப மோசம்னு தான் சொல்லணும். கேஎல் ராகுல் குவிண்டன் டி காக் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இடத்துலையுமே பார்த்தா குவிண்டன் டி காக் தொடர்ந்து சொதப்புறாரு. இருந்தால் கூட அவருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அங்கே வந்து அவர் வெளியில் தள்ளிட்டு அசிம் குல்கர்னி சைடு போனாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிள். பட் திருப்பி குவிண்டன் டி காக்கை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கெயில் மேயர்ஸ் எங்கே அப்படிங்கிற கேள்வி கேட்க வைக்கிது. கெயில் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டை ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். தேவைப்பட்டால் பவுலிங்கும் பண்ண முடியும். ஒரு பவுலர் ஆஃப் பண்ணிவிட்டு கூட கெயில் மேயர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் குவிண்டன் டி காக் சைடு தான் போனாங்க. குவிண்டன் டி காக் பாசிபிளாக க்ளோவ் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி தொடர்ற பட்சத்தில் கேஎல் ராகுல் ஃபீல்டராக இருப்பார். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் டீசன்ட் பிளேயர், நல்லா அவுட்புட்டு கொடுப்பார். இவர் ஒரு சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு. நியூ பாலில் கூட அவர் பவுல் பண்ணுறாரு. சில நேரங்களில் பவுலிங்கே கொடுக்கறதில்ல. அண்டர்ஸ்டாண்டபிளாக கண்டிப்பாக இல்லவே இல்லை. தீபக் கூட டீசெண்டான ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் இந்த இடத்துல வருவாரா? இவர் பேட்டிங் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் லேட் ஆயிடுது. ஆயுஷ் பத்தோனியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் குன்னல் பாண்டியாவை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாசிபிளாக போயிட்டுருக்கு. டாக்டிக்கல் மூவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் பேட்ஸ்மேனோட மைண்ட் செட்டு நம்ம 4ல் நான் வரப்போகிறேன், இப்போ எப்படி விளையாடலாங்கிற அந்த தாட் இருக்கும். சில நேரங்களில் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க. இப்போ சிஎஸ்கே மாதிரி டீம்ஸில் இந்த ஒரு விஷயம் நிறைய நடக்காது. ரீசெண்டாக ருத்ராஜ் காயக்வாடோட கேப்டன்சியில் சில நடக்குது, இல்லைன்னு சொல்லல. அப்பயுமே அவர் நினைக்கிறது என்ன நமக்கு தெரியும். ஏன்னா சில லெஃப்ட் ஹேண்டர்ஸு ஒரு கூகுளி பவுலர் இருக்கார், ஒரு தூப்பைவை மேலே அனுப்பலாம், ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக அவர் விளையாடுவார். இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ராகுலோட தாட் ப்ராசஸ் அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை. எனிவே பார்க்கலாம் இன்றைக்கி என்ன ஆர்டரில் இருக்கணும். அர்ஷத் கான் போன மேட்ச் சூப்பராக விளையாண்டார். ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அவரவே சிறப்பாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம். போன மேட்ச் ஓப்பனிங் பவுலிங் அவருக்கு கொடுத்தாரு. ஸோ அது புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருந்தது. லெஃப்ட் ஆர்ம் மீடியம் முன்னாடி எதிர்பார்த்தோம், ஒரு நல்ல பவுலர் ஆச்சு, ஓப்பன் பண்ணுவார், பவுல் பண்ண அப்படின்னு எதிர்பார்த்துறதுல பவுலிங் அவருக்கு கொடுக்கவே இல்லை. பட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் கொடுத்தாங்க. கான்ஃபிடெண்ட்டாக அந்த அவுட்புட் பேட்டிங்லேயே வந்தது. அதை நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம வந்து ஒரு பிளேயரை பேக் பண்ணுற ஒரு விதம். அது கேஎல் ராகுல் ஓவராலே தவறிட்டாருன்னு தான் சொல்லணும். மோஷின் கான் டீசெண்டான பவுலிங் கொடுத்துருக்காரு. அகெயின்ஸ்ட் மும்பை டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ரவி பிஸ்னாய் அவரோட கூகுளி பால் இந்த சீசனில் பெஸ்ட்டு ரவி பிஸ்னாயை பார்க்கல. நிறைய ரன்ஸுக்கு போயிட்டார். அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டோடு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இவருக்கான முழுமையான ஓவர் கொடுக்கும்போது இவர் நிறைய நேரங்களில் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காரு. ஆரம்ப மேட்சஸில் இவருக்கான அந்த முழுமையான ஓவர் நிறைய கிடைக்கல. அதில் சக்ஸஸ் அவர் சைட்லேருந்து வரலை அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக வந்து வேர்ல்ட் கப் டீமுக்கெல்லாம் இவரெல்லாம் கண்டென்ட்டாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அவரோட அவுட்புட் பெஸ்ட்டாக வரலை. பட் மும்பைக்கு எகென்ஸ்டாக டாப் ஆர்டரில் இருக்கிற சில பிளேயர்ஸை பயமுறுத்தி இருக்கார். அந்த ஸ்டேட்ஸை பார்த்து அவங்களுக்கு புரியும். நவீனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர். அகெயின்ஸ்ட் மும்பை அவரோட பெஸ்ட்டை வச்சுருக்காரு. யுத்வீர் சிங் டீசெண்டான பவுலர். பாசிபிளாக இப்படி 11 போகும்னு எதிர்பார்த்தாலும் சில மாற்றங்கள் இருக்கலாம். அந்த இடத்துல கெயில் மயர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். சம்மர் ஜோசப்புக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கலாம். மேட் ஹென்ரி பார்க்கணும். யாஸ்தாக்கு ஓகேவா இருப்பாரா? மயங்க் யாதவ் பாசிபிளாக இன்ஜுரி அப்படின்றது தொடரும்னு தான் நினைக்கிறேன். மணிபாலன் சித்தார்த்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த மாதிரி கேள்வி இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சில பேர் இருக்காங்க. கிருஷ்ணப்பா கௌதம் அந்த இடத்துல யோசிக்கலாமா? கௌதமாக பயன்படுத்தியிருக்கலாம். ஏன்னா பெட்டர் ஆல்ரவுண்டர். கண்டிப்பாக பேட்டிங் பேஸில் யோசிக்கலாம். தேவைப்பட்ட பவுலிங்கில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அது எல்லாமே கூட இவங்க பண்ணலை அப்படின்றது ஓவராலாக இருக்கிற குற்றச்சாட்டு. மும்பை இந்தியன்ஸு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆகும்போது திலக் வர்மா மேலே வர வாய்ப்பு. ரைட் ஹேண்டர் அவுட் ஆனால் சூரியகுமார். இங்கே ஹார்திக் பாண்டியா மேலே வந்தால் கூட ஓகே. சூர்யாவை பவர் பிளே சைடே இறக்குறது சூர்யாவுக்கு பின்னடைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனிவே இந்த பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி எதிர்பார்க்குறோம்.
அண்ட் எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் இப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் 1, 2, 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் குவிண்டன் டிகாக் இருப்பாரா, கெயில் மேயர்ஸ் இருப்பாரா, அதை பார்த்துக்கணும். நம்பர் 4ல் பாசிபிளாக 7 விக்கெட்ஸ் விழுந்தால் தீபக் கூட, லேட்டராக விக்கெட்டு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்தால் ஆயுஷ் பதோனி, இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ராக்கை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் யோசிக்கலாம். தீபக் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்காரு அகேன்ஸ்ட் மும்பை, மும்பை அப்படின்ற அந்த இடத்துல. எனிவே பார்க்கணும் இந்த ஆர்டர் இருக்குன்ட்டு. பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் கோச்சி சைடு போவாங்களா, இல்லை கோச்சியை விட்டுட்டு நமன்தீர் இப்படி போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். கோச்சி சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். அண்டு ஹார்திக் பாண்டியா பவுல் பண்ணுறாரு, ரீசெண்டாக நிறைய ஓவர்ஸ் போடுறாரு, வேர்ல்டு கப்பை மைண்ட் பண்ணி இது பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. பவுலிங் பாசிபிலிட்டி இவங்கெல்லாம் இருக்காங்க. அடிஷ்னலாக ஹார்திக் பாண்டியா ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது கம்போஜ் அண்டு பும்ரா சைடு மோஸ்ட்லி அப்படின்னு பார்க்கணும். நுவன் துசாராவும் இருக்கிற பட்சத்தில் ஸோ அவருக்கு பதிலாக வேறு யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, அதை பார்க்கணும். அண்டு நிறைய நேரங்கள் மும்பை இந்தியன்ஸு ஓவர்சீஸ் பிளேயரை ஆஃப் பண்ணிவிட்டு லோக்கல் பிளேயர்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து போய் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் யோசிக்கப்படுது. அண்டு ஸ்லாக் ஓவர்னு பார்க்கும்போது பும்ரா அண்டு துசாரா நல்ல பவுலர்ஸ் அந்த இடத்துல. பவுலிங் ஆப்ஷன் குன்னல் பாண்டியா ஓவராலாக நிறைய ஓவர் கொடுக்கறதில்ல அப்படின்னாலும் அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸ்டொயினிஸுக்கான ஓவர் சில நேரங்களில் கொடுக்குறாங்க. ஹர்ஷத் கான், மோஷின் கான், பிஸ்னாய், நவீன் உல்லா கான், யுத்வீர் சிங்கோட பவுலிங் எதிர்பார்க்குறோம். பவுலர் பேஸில் சில மாற்றங்கள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துங்க. மோஷின், ரவி பிஸ்னாய் இன்னும் நவீன் உல்ஹா கூட முழுமையான எதிர்பார்க்குறோம். அண்டு ஸ்லாகில் மோஷின் கான், நவீன் உல்ஹா கூட பவுலிங் இருக்கும். ஸ்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஈஷான் கிஷான் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. ரோஹித் சர்மா அந்தளவுக்கு கிரேட் கிடையாது அகெயின்ஸ்ட் எல்எஸ்சி மட்டும் கிடையாது. மும்பை அப்படின்ற அந்த பேஸ்லேயும் அந்த கிரேட்னஸை ஷோ பண்ணலை. சூர்யாவோட நம்பரும் அகெயின்ஸ்ட் எல்எஸ்சி கிரேட் இல்லை. ஓவராலாக அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது டிம் டேவிட் மட்டும் நாட் அவுட்ஸில் இருந்திருக்காரு. 3 மேட்ச்சில் ஒரே ஒரு தடவை மட்டும் அவுட் ஆகிருக்கார். அப்படின்றதுனால 80 ஆவரேஜ் இருக்குது. மற்றபடி பிலோ 30 தான் ஆவரேஜஸ்ஸு. பவுலிங் எல்எஸ்சிக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு பார்க்கும்போது 5 மேட்சஸில் 2 விக்கெட் மட்டுமே ஹார்திக் பாண்டியா. நிறைய ஓவர்ஸ் கொடுத்துருக்குங்க கூட அந்தளவுக்கு கிரேட்னஸ் அவங்க ஷோ பண்ணல. 39 பாலுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருந்திருக்கு. ஜெரால்ட் கோட்ஸி ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட்டு, பியூஷ் சாவ்லா 3 மேட்ச்சில் 2 விக்கெட்டு, பும்ரா 3 மேட்ச்சில் 1 விக்கெட்டு. அந்தளவுக்கு இந்த நம்பர் பார்த்தா கிரேட்டாக தெரியல. எல்எஸ்சிக்கு அகேன்ஸ்டாக கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது தான் இந்த நம்பர் ஷோ பண்ணுது. பேட்டிங் குறிப்பாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரீசெண்ட் இயர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டீமு. இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகென்ஸ்டாக மும்பை கஷ்டப்பட்டதுக்கு காரணம் கடந்த 3 சீசன்னாக மும்பை இந்தியன்ஸும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதனால் அந்த டீம்கிட்டருந்து பெரிய அவுட்புட்டு அகெயின்ஸ்ட் எல்எஸ்சி வரலை அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ் ஷோ பண்ணுது. அண்டு வான்கரேயில் இஷான் கிஷான் 27 மேட்ச் 250+. ஸோ அதை பாருங்கள். ரோஹித் சர்மா 77 மேட்ச்சு. ஸோ நிறைய மேட்சஸ் இங்கே விளையாண்டுருக்காரு. ஒரு 100 அது ரீசெண்டாக வந்தது. 1450 ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர்னு சொல்லலாம். ஐபிஎல்லில் பெஸ்ட் நம்பர்ஸை ரோஹித் வச்சுக்கல. அந்த பேஸில் யோசிக்கும் போது ஓகேன்னு சொல்லலாம். பட் ஏர்லியாக விக்கெட்ஸை விடுறது கொஞ்சம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஓரளவுக்கு மேனேஜபிள். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ட்ராக்கை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேட்டிங்கில் தாக்கு பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது டாப் ஆர்டர் பேட்டருக்கு. ஸோ அந்த வகையில் தான் இந்த ஆவரேஜ் வந்து ரோஹித் சர்மாவுக்கோ இஷான் கிஷானுக்கோ பெஸ்ட்டாக இல்லை. சூர்யாவோட நம்பர் இங்கே நல்லா இருக்குது. மிடில் ஆர்டரில் விளையாடக்கூடிய பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி விளையாட முடியும். அந்த பேஸில் தான் இந்த நம்பர். அண்டு திலக் வர்மா ரொம்ப பெஸ்ட்டு கிடையாது, ஓகேவா விளையாண்டுருக்காரு. இது வரைக்கும் 50 கூட அடிக்கல 14 மேட்சஸில். ஹார்திக் பாண்டியா ஓகேன்னு சொல்லலாம். அவர் லேட்டாக வராரு, நிறைய நேரங்களில் ஃபினிஷராக வராருங்கிறதுனால இது அட்ஜஸ்டபிள். நெகல் வதேராவோட அந்த பெரிய நம்பர் இங்கே இருக்குது. ஆனால் வந்து ஆவரேஜ் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. டிம் டேவிட்டோட பெஸ்ட் 46 இது வரைக்கும் 50 அடித்ததில்லை. ஸோ அது இங்கே வந்திருக்கு 40+ ஆவரேஜ். நிறைய நேரங்களில் ஃபினிஷராக நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்ததுனால இந்த பர்டிகுலர் நம்பர். மும்பையோட பவுலிங் வான்கடேயில் அப்படின்ற இடத்துல ஹார்திக் ஓகேவாக இருந்திருக்கார். ஸ்ட்ரைக் ரேட்டு பெட்டராக இருந்திருக்கு. கோச்சியோட ஸ்ட்ரைக் ரேட்டும் ஓகே, ஆனால் எக்கனாமியில் ஹையராக இருக்கார். பியூஷ் சாவ்லா ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. கம்போஸ் ஒரே மேட்சாக விளாண்டார். ஜஸ்பிரித் பும்ரா 41 மேட்ச்சில் 49 கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் பும்ரா லெவலுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் கிடையாது. ஓவராலாக ஐபிஎல்னு வரும்போது பெஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த மாதிரி லெவலெல்லாம் நிறைய நேரங்களில் இருந்ததில்லை. இந்த சீசனில் அந்த டாப்பில் சில நேரங்களில் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக வந்துட்டு அந்த நம்பர்ஸு மேட்ச் விக்கெட் மேட்ச்லேருந்து அபோவ் மேட்ச் விக்கெட் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு தான் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ். இப்போ ஜஹலோட நம்பரு, பும்ராவோட நம்பர், இதே சொல்ல போனால் பும்ரா, சந்தீப் சர்மா இந்த மாதிரி கூட கம்பேரிசன் பண்ணுற மாதிரி இருக்குது. பும்ராவோட பவுலிங் ரெஸ்ட்ரிக்டடாக எக்கனாமி பேஸில் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பவுலிங்கை கொடுக்குற மாதிரி, விக்கெட் டேக்கிங்கில் அந்த நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நிறைய நேரங்களில் இருந்ததில்லை.
இந்த சீசனில் தான் அது மாறி இருக்குது. அவரோட இம்ப்ரூவைசேஷன் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங்லேயும் வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நுவான் துசாரா 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, அதில் ஒரு மேட்ச்சில் விக்கெட் இல்லை, இன்னொரு மேட்ச்சில் 3 for 42. எல்எஸ்சி பேட்டிங் மும்பைக்கு எகென்ஸ்டான்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல் வேறு லெவல் நம்பர்னு வச்சுருக்காரு. செம்மையாக பண்ணியிருக்காரு. மும்பைனாவே சிறப்பாக செய்வார். ஸோ 103 நாட் அவுட் அப்படின்ற அந்த ஹை ஸ்கோரு 3 times செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 81+ ஆவரேஜ். குனடிக்காக அவ்வளோ பெஸ்ட்டெல்லாம் மும்பைக்கு எகென்ஸ்டாக 8 மேட்ச் விளாண்டு 8லையுமே ஒன்றுமே பண்ணல. 40 தான் ஹை ஸ்கோரு, 17+ ஆவரேஜ். ஸ்டோயினிஸ் அவ்வளோ கிரேட்டாக அந்த நம்பர் அவ்வளோ கிரேட்டாக சொல்லலை. 13 மேட்ச்சில் 350+ அடிச்சிருக்காரு. ஸ்டோயினிஸ் சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸ் கொடுப்பார், சில நேரங்களில் அப்படியே டவுன் ஆவார். அதுதான் அந்த நம்பர் ஒரு இன்கன்சிஸ்டன்ட் அவர்கிட்ட இருக்குது. தீபக் கூட ஓகே நம்பர் பேஸில் அண்ட் மும்பைக்கு எகென்ஸ்டாக பெஸ்ட்டாக இல்லை, பட் மும்பையில் சில நேரங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆயுஷ் பத்தோனி நம்பர் இல்லை அண்ட் நிக்கோலஸ் புரான் பெஸ்ட் நம்பராக கொடுக்கல அகெயின்ஸ்ட் மும்பை. குணால் பாண்டியா டீசெண்டாக இருக்கார், 30+ ஆவரேஜ் லேட்டாக வந்ததுக்கு. எல்எஸ்சி போலிங் மும்பைக்கு எகென்ஸ்டான்னு பார்க்கும்போது குணால் பாண்டியாவோட நம்பர் அவ்வளோ கிரேட் இல்லை. மோஷின் கான் 4 மேட்ச்சில் 5 விக்கெட்டு, ரவி பிஸ்னாய் 9 மேட்ச்சில் 10 விக்கெட்டு, நவீன் 3 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. அகெயின்ஸ்ட் மும்பை அவரோட பெஸ்ட்டான 4 for 32, 38 இருந்திருக்கு. வான்கெடையில் அப்படின்னு பார்க்கும்போது கேஎல் ராகுலோட நம்பர் 1 செகண்ட் சூப்பர். அதில் 2 முறை டக் அவுட் ஆகிருக்கார். 10 மேட்ச்சில் 2 முறை டக் அவுட் ஆகிருக்காரு. ரிமைனிங் 8 இன்னிங்ஸ் இல்லை 50+ அப்படிங்கிற மாதிரி 6 times வந்திருக்கு. அதில் 2 செஞ்சுரி 450 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார். குனடிக்காக்கு ஒரு சில மேட்சஸ் நல்லா விளாண்டுருக்கு, இங்கே நிறைய விளாண்டுருக்கார். 12 மேட்ச்சில் 250, 81. அதுக்கப்புறம் இங்கே 33+ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆவரேஜ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 34. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பெஸ்ட்டாக இல்லை அகென்ஸ்ட்டு மும்பை அப்படின்ற இடத்துல அண்ட் ஆவரேஜ் பிலோ 20. தீபக் கூட 3 times 50 வான்கடையில் அடிச்சிருக்காரு. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். 64 ஹையஸ்ட் ஸ்கோர், அவரோட பெஸ்ட்டும் அந்த நம்பர் தான். அண்ட் ஆயுஷ் பதோனி ஒரு 50 அடிச்சிருக்காரு, அவரோட ஆவரேஜ் பிலோ 25 அப்படின்னு இருக்குது. நிக்கோலஸ் புரானோட நம்பர் ரொம்ப ஸ்மாராக இருக்குது இன் மும்பை. மிடில் ஆர்டர் பேட்டர் கண்டிப்பாக பெட்டராக பண்ண முடியும், பட் நிக்கோலஸ் புரான் பெஸ்ட்டாக பண்ணலை அகெயின்ஸ்ட் மும்பை. இது காரணம் பும்ராவுக்கு எகெயின்ஸ்டாக சில அவுட்ஸ் வாங்கியிருக்கார். அண்ட் குணால் பாண்டியா 24 மேட்ச்சு நிறைய விளையாண்டுருக்கார், மும்பைக்காக விளையாண்டார் அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும். அந்த பேஸில் ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் பெஸ்ட்டு கிடையாது. எல்எஸ்ஜி போலிங் வான்கடே மும்பையில் அப்படின்ற இடத்துல குணால் பாண்டியா 26 மேட்ச்சுக்கு 21 விக்கெட்டு. அர்ஷத் கான் இங்கே மும்பைக்காக விளையாண்டார் இதுக்கு முன்னாடி, ஸோ அது ஞாபகம் இருக்கட்டும். ஒரு மேட்ச்சில் 3 for 39, இன்னொன்று விக்கெட் இல்லாமல் இருந்தார். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு. மோஷின் கான் 3 மேட்ச்சில் 5 விக்கெட்டு, 4 for 16, ஒரு பெஸ்ட் இங்கே இருந்திருக்கு. அண்டு ரவி பிஸ்னாய் 4 மேட்ச்சில் 2. ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டு கிடையாது, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மும்பை பேட்டர்ஸ் எல்எஸ்சி பவுலர்ஸ் அப்படிங்கிற அந்த நம்பரில் பிஸ்னாயை பாருங்கள், கிஷானுக்கு எகென்ஸ்டாக 4 times அப்படின்றது இருக்குது. அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு எகென்ஸ்டாக 2 times அப்படின்னு இருந்திருக்கு. அண்ட் சூர்யாவுக்கு எகென்ஸ்டாக 3 times அப்படின்னு இருந்திருக்கு. பாட்டமில் இருக்கிற பேட்டரை கன்சிடர் பண்ணோன்னா அங்கே வந்து பிஸ்னாய் பெருசாக இல்லை. இருந்தால் கூட கூகுளி பாலுக்கு ஹார்திக் பாண்டியா சில நேரங்களில் டவுன் ஆகி பார்த்துருக்கோம். அண்ட் டாப் ஆர்டர் பேட்டர் மோஸ்ட்லி முன்னாடியே இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி அனுப்பலாம் ரவி பிஸ்னாயை. நான் எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் பேஸில் நிறைய விஷயம் திங்க் பண்ணி பண்ணுறாங்க, பட் நமக்கு அது நிறைய நேரங்களில் புரிய மாட்டேங்குது அப்படின்னா போயிட்டுருக்கு. நவீன் சில பிளேயர்ஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அவரோட வேரியேஷன் வெரைட்டி கண்டிப்பாக வந்து வேரியேஷன் வெரைட்டி வீசுகிற போலர்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக எப்போயுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹர்ஷல் பட்டேல் பெஸ்ட்டாக இருப்பார். அந்த இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதில் நவீன் உல்ஹாக் இன்றைக்கி பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் போலர்ஸ் எல்எஸ்சி பேட்டர்ஸ்க்கு எகென்ஸ்டானு பார்க்கும்போது ராகுல், பியூஷ் சாவ்லா, கூகுளியில் சில நேரம் ராகுல், ஜஸ்பிரீத் பும்ரா இந்த நம்பர் இருக்குது. குயினடிக்காக்கு பியூஷ் சாவ்லா அந்த நம்பர். அண்ட் ஏர்லியாக பியூஷ் சாவ்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா, ரொம்ப ரேர் தான். ஏன்னா இனிஷியல் ஸ்ட்ரிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பேசர் சைடு தான். மும்பைன்னு போகும்போது டெஃபினட்டாக பேசர் சைடு தான் போவாங்க. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு எகென்ஸ்டாக 3 times. ஸோ இந்த இதுதான் வந்து மிடில் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம். ஸ்டோயினிஸ் எகென்ஸ்ட் எம்ஐ பெருசாக பண்ணாததுக்கு இது காரணமாக சொல்லலாம். அண்ட் நிக்கோலஸ் புரான், ஜஸ்பிரீத் பும்ரா 2 times எடுத்திருக்காரு. குணால் பாண்டியா, பியூஷ் சாவ்லா அந்த கூகுளி பாலை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. ஃபேண்டசி பிக்குன்னு பார்க்கும்போது ஹை, மீடியம், லோ அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதில் பும்ராவை ஹை பர்சன்டேஜில் பிக் பண்ணியிருக்காங்க. பட் அவர் கன்சிஸ்டண்ட்டாக வெயிட் எடுக்கிறாருன்னா இந்த சீசனில் சில நேரங்களில் ஆப்போனன்ட்ஸ் வந்து இவரை பார்த்து ஆடிடுறாங்க, அங்கே விக்கெட்ஸ் விழாமல் இருந்திருக்கு. அதே நேரத்தில் சில நேரங்களில் அடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க, அங்கே பும்ரா வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 டைப்லேயே இருந்திருக்காரு, பார்த்துக்குங்க. அண்டு அதனால் லோ பிக் சைடு நம்ம ஜிஎல் பிக்கு யோசிக்கணும்னா ரவி பிஸ்னாய், அர்ஷத் கான்,
துசாரா, அன்சுல் கம்போஸ் இவங்கள கன்சிடர் பண்ணுங்கள். அன்சுல் கம்போஸோட bowling ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாசிபிளாக நெக்ஸ்ட் இயரில் இன்னும் பெட்டரான அவுட்புட் கொடுப்பாருங்கிற இடத்துல ஆக்ஷனில் இம்பார்ட்டன்ட் பவுலராக இருக்க வாய்ப்பு. நுவான் துசாரா கண்டிப்பாக ஸ்லிங்கி ஆக்ஷன் இன்றைக்கி இருப்பாரா அப்படின்றத அந்த டைமில் பார்த்துங்க. இருந்தால் கண்டிப்பாக டீசன்ட் அவுட்புட்டு. இயர்லி பால்ஸு கொஞ்சம் ஹோல்டாக்கி போடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. உள்ள பாலை வந்து அந்த ஆங்கிளில் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக மேலே வரும்போது அங்கே நிறைய விக்கெட்ஸு மிஸ் டைம் ஷார்ட்ஸ் ஆகுது ஏர்லி பால்ஸில். ஸோ அதை கொஞ்சம் பார்க்குறோம் நுவான் துசாரா கிட்ட. அசத் கான் போன மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, ப்ரொமோஷன் பேட்டிங்கில் இருக்கா, ஆனால் பவுலிங் பேஸில் இன்னுமே கன்சிடர் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி விஷயத்தை யோசித்து அவரை ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். ரவி பிஸ்னாய்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக டாப் ஆர்டரில் இருக்கிற மும்பை இந்தியன்ஸை டிஸ்டர்ப் பண்ண ஒரு பவுலராக இருக்கனால ஒரு கன்சிடரேஷன் பிஸ்னாய் மேலே. கேப்டன் பேஸில் சூர்யா இம்பேக்ட் சப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்க. சில நேரம் அவங்க ரோஹித்தை வைக்கிறாங்க. ஸோ ரோஹித்தை இம்பேக்ட் சப்பாக ரீசன்ட் மேட்சஸில் வைக்கிறாங்க. சூர்யாவோட இன்ஜுரி ஒரு சின்ன கன்சர்னில் இருக்குது. அந்த பேஸில் யோசிக்கணும். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ராகுல் இவங்கள நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ராகுல் பர்டிகுலராக அகேன்ஸ்ட் மும்பை நல்லா பண்ணியிருக்கனால ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லலாம். பட் இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் எவ்வளோ தூரம் பண்ணுவார், எல்எஸ்டிக்காக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கும் இருப்பாராங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டாக இருக்குது. மைண்ட் லெவலில் நிறைய விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் யோசித்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவரோட நம்பர்ஸை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இன்றைக்கி சூழல் என்ன அப்படிங்கிற அந்த பேஸ்லேயும் இந்த சீசனில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருக்குது இந்த பேஸ்லேயும் கொஞ்சம் யோசிச்சு ஆகணும். ரிஸ்கின்னு பார்க்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, நுவான் துசாரா. பும்ராவை இனிஷியல் பால் கொடுத்து மூவ் பண்ணுறாங்க. அன்சுல் கம்போஸ் இருக்கனால அவரு கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸை கொடுக்குறத பார்க்குறோம். பும்ரா லேட்டர் ஓவரில் அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தினா அந்த இடத்துல விக்கெட்ஸ் எடுக்க முடியும். மிடில் ஆர்டரில் அதே நேரத்தில் லேட்டர் ஓவரில் பும்ராவோட பவுலிங்கில் அவுட் ஆகிற சில பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த பேஸில் கண்டிப்பாக ஒரு கன்சிடரேஷன். ஹார்திக் பாண்டியா பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு இருக்கார். ஸோ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பேட்டிங் பேஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கணும். அவரோட எபிலிட்டியில் டவுட் கிடையாது. ஆனால் அவுட்புட் பேஸில் இது வரைக்கும் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை அந்த சீசனில். ஸோ அந்த பேஸில் தான் யோசிக்கப்படுது. பட் நல்ல சாய்ஸு, ரிஸ்க் எடுக்கணும்னா நுவான் துசாரா ஏர்லி பால்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல விக்கெட் விழலாம். அண்ட் எண்ட் ஓவரில் ஒரு 2 விக்கெட் எதுவும் விழுந்ததுன்னா நமக்கு பாசிட்டிவாக நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு. அண்ட் எல்எஸ்டி கொஞ்சம் டவுனாக இருக்கிறாங்க மாரலாக. ஸோ அந்த பேஸ்லேயும் ஏர்லி அண்ட் எண்ட் ஓவரில் வீசும்போது விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் நுவான் துசாரா டீசன்ட் சாய்ஸாக நான் பார்க்குறேன். டீம் பாருங்கள். கேப்டன் ஸ்டோய்னிஸு, ஹார்திக் பாண்டியா. ஸ்டோய்னிஸ் நம்பர் பேஸில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கார். ஸோ ரிஸ்க்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் பவுலிங் பேஸில் ஏர்லி ஓவர்ஸ் எதுவும் கொடுக்குறாரா, ராகுல் கன்சிடர் பண்ணுறாரா, ஸோ அந்த பேஸில் யோசிக்கணும். பிஸ்னாய், நவீன் உல்ஹக் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கனால பவுலிங் பேஸில் அவங்களை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸ்டோய்னிஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து பும்ரா, நுவான் துசாரா மாதிரி பவுலர் சைடு கேப்டனாக கூட கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஏன்னா மும்பை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோரிங்காக டே மேட்ச்சில் இருக்க மாதிரி நைட் மேட்சஸில் இந்த சீரீஸில் இல்லை. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் பார்க்கலாம் அந்த டைமில் என்ன மாதிரி ட்ராக்ஸ் கொடுக்குறாங்கன்னு. அன்சுல் கம்போஸ் ஏர்லி ஓவர் வீசறனால ஒரு கன்சிடரேஷன். ராகுல், பூரன் எடுத்திருக்கேன். பூரன் மிடில் விளையாடுறதுனால இப்போ பூரனை மிஸ் பண்ணிவிட்டு வேறு யார் சைடாவது போகலாம். அண்டு டாப் ஆர்டரில் அண்டு மிடில் இருக்கிற சில பேட்டர் சைடு மூவ் பண்ணுறது பெட்டர். திலக் வர்மா கூட மும்பையில் அவ்வளோ பெஸ்ட்டாக விளையாடல, மற்ற பக்கம் விளையாடின மாதிரி மும்பையில் விளையாடல. ஸோ 38 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் தான் கிட்டத்தட்ட 14 மேட்ச் விளையாண்டுட்டாருங்கும்போது ஸோ அது கொஞ்சம் குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் திலக் வர்மா சைடு போகலை. பட் போகலாம். அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி முயற்சி பண்ணுங்கள். மும்பை வந்து ஒரு டெம்ப்ளேட் எப்பயுமே வச்சுருக்கும். ஏர்லி விக்கெட்ஸு, மிடில் ஆர்டர் ஸ்டெடி, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் சில நேரங்களில் ஏர்லி விக்கெட்ஸு அண்ட் சில நேரங்களில் டாப் ஆர்டரில் ஃபினிஷ் பண்ணுறது. இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸாக நீங்கள் யோசிச்சு டீம் செட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.